பூமியும் பரலோகமும் இணைக்கப்படுகிற அந்த அனுபவத்தை ஒரு மனுஷனுடைய கிரியை, பாவத்தில் பிறந்த ஒரு மனுஷனுடைய கிரியை அதை செய்ய முடியாது. இயேசு அதான் உடனே அவர் ஜெபம் பண்றாரு, பரமண்டலத்தில் இருக்கிறதான பரமபிதாவே நாம் பரிசுத்தப்படும் ராஜ்யம் வருத பரம சித்தம் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக. இயேசு மட்டும் தான் ஜெபிக்க முடியும். ஏன்னா அவர் தான் பாவத்துல உண்டாகாத மனுஷன். இயேசு வானத்திலிருந்து எப்படி வந்தாரு? ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டார் மரியாள். இது எப்படி ஆகும் என்று கேட்டா இல்லையா, பரிசுத்த ஆவி உன்னிடத்துல ஒரு உன்னதமாவுடைய பலன் உண்மையில் நேரிடும், அதனாலே உன்னிடத்துல பிறக்கும் பரிசுத்தம் வயிற்றுல நிரப்பி அப்படிதான் ஃபார்ம் ஆன தவிர இயேசு கிறிஸ்து நம்மை பொண்ணு தாய் தகப்பன்னு பிறந்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம பாவத்திலிருந்து பிறந்து அவரை போல நம்ம மாறி இருக்கிறோம், அவர் அவராகவே இருக்கிறார். நம்ம பாவத்திலிருந்து இதுதான் நம்மள என்ன பண்ணோம், எல்லாம் இன்னைக்கு நான் கடவுள் எல்லாம் ஓகே தான், இயேசு ஒப்ப நம்மளை மாத்திருக்காரு. ஆனா ஒரு காரியத்தை மட்டும் நம்ம வரக்கூடாது, நாம் தேவர்களா இருக்கிறோம், எல்லாம் சரிதான், தேவர்களா இருக்கிறோம் என்பது சரி. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சமமா என்ன பண்ணார், பிதாவை நம்மளை மாற்றி இருக்கிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இயேசு கிறிஸ்து பிள்ளைன்னா நம்மள பிள்ளை. ஆனா நம்முடைய அந்த ஆரம்பம் எப்படிப்பட்டது, அவருடைய ஆரம்பம் எப்படிப்பட்டதுன்னா, அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், நாம் பாவத்திலிருந்து உண்டானவங்க. புரியுதா? நாம் ஆதாமின் சந்ததியா இருந்து இயேசுனுடைய மூலம் பிதாவினுடைய பிள்ளையை மாறணும். அவரு பிதாவின் பிள்ளையா இருந்து பிதாவின் பிள்ளையாவே இருக்கிறாரு. புரியுதா? அதனால இயேசுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இதுதான், இந்த விஷயம்தான். நாம் பாவத்தில் இருந்து பிறந்து நாம் இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கிறோம்.